Hi students, today we are going to discuss about the exercise 11 which given in the page number 259. So, போன கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் forfeiture of shares அந்த போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா forfeit பண்ண ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது அங்கே வந்த கெயினை கடைசி என்ட்ரியில் forfeited ஷேர்ஸை கொண்டுட்டு அது கேபிட்டலிசம்னு பார்த்தோம். அதே நேரத்தில் போன வாட்டி என்னங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்களோ எல்லா ஷேர்ஸுமே ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது ஒருத்தர் கட்டலைன்னு சொல்லிட்டு அவரோட ஷேரை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அது வேறு ஒருத்தருக்கு ரீஇஷ்யூ பண்ணிடுவாங்க. அதை வந்து ஃபுல்லி ரீஇஷ்யூனா எவ்வளோ கேன்சல் பண்ணாங்களோ கேன்சல் பண்ண எல்லா ஷேர்ஸுமே வேறு ஒருத்தருக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்ளத்தில் we are discuss about that partial issue ஒரு ஷேர் ஹோல்டர் கட்டல அந்த ஷேர் ஹோல்டர் மேலே இந்த ஷேரை கேன்சல் பண்ணிட்டு கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. கம்பெனி டேக் ஓவர் பண்ண அந்த ஷேரை அப்படியே வேற ஒருத்தருக்கு எல்லா ஷேரையுமே ரீஇஷ்யூ பண்ணாங்க. கம்பெனி கொஞ்சம் ஷேரை ரீட்டைன் பண்ணிட்டு இப்போதைக்கு எவ்வளோ ஷேர் தேவைப்படுதோ அந்த ஷேரை மட்டும் அங்கே விற்கிறாங்க. அப்போது அதில் ஒரு 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 ப்ரொபோஷனல் ஷேர்ஸை மட்டும் விற்கிறாங்க அப்படின்னும்போது அதுதான் என்னன்னு சொன்னாங்கன்னா பார்ஷியல் ரீஇஷ்யூனா கேன்சல் பண்ண எல்லா ஷேர்ஸுமே ஃபுல்லாக ரீஇஷ்யூ பண்ணாங்க. அதில் ஒரு ப்ரொபோஷனல் ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறது. இப்போ நான் அது கொஷினாக படிக்கிறேன். அது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நிவேதா லிமிடெட் forfeited 1000 ஷேர்ஸ். அப்போ இந்த கம்பெனி 1000 ஷேர்ஸ் forfeit பண்ணியிருக்காங்க. அந்த 1000 ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 ஈச். யாருக்குல இந்த forfeit பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல அந்த ஷேர் ஹோல்டர் பேர் சொல்ல. இப்போ 1000 increases ₹10 ஈச் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் த கால் அமௌண்ட் ₹4 per share. அப்போ 10 ரூபா வாங்க அந்த ஷேர் ஹோல்டரு அந்த 10 ரூபாய்க்கு 4 ரூபா கட்ட மறந்துட்டாருங்க. வெறும் கால் அமௌண்ட் 4 ரூபா கட்டல. அப்போ எவ்வளோ கட்டியிருப்பார் கரெக்டாக சொல்லுங்க. எங்க கரெக்டாக சொல்லுங்க. 6 ரூபாய் கட்டியிருப்பார். அப்போ 6 ரூபாய்ன்றது கம்பெனி கைக்கு வந்த பணம். அப்போ அந்த 6 ரூபாய் கம்பெனி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுதான் forfeiture gain அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 6 ரூபா அவங்க அந்த கன்சர்ன் ஷேர் ஹோல்டர் கட்டியிருக்காங்க. அவங்க அந்த 6 ரூபா கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ கட்டல பாருங்கள். 4 ரூபா கட்டல. சரி, அந்த 4 ரூபா கட்டலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, forfeitedனா அவங்க பேரில் அந்த ஷேரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த forfeit பண்ண அந்த 1000 ஷேர்ஸில் 800 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 800 ஷேர்ஸ் were reissued. என்ன ரேட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, ₹7 per share. அப்போ 10 ரூபா ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது ₹7க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் forfeiture and reissue of shares. அப்போ இங்கே forfeiture இருக்குது, ரீஇஷ்யூ இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் சார்ட்டாக போடுறேன் பாருங்கள். இப்போ 1000 ஷேர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர் வாங்கியிருக்கார் ₹10 ஈச். அப்போ எவ்வளோ கட்டல பாருங்கள். ஃபெயில் டு பே ₹4 ஆன் என்ன பாருங்கள் கால் அமௌண்ட். அப்போ கால் அமௌண்ட் வந்து அவர் எவ்வளோ கொடுக்கல பாருங்கள். கால்ஸ் வந்து ₹4 கொடுத்து அப்போ எவ்வளோ கட்டிட்டார் பாருங்கள். அப்போது பெய்டு வந்து ₹6 பே பண்ணிட்டார் போல இருக்கு. அப்போது நீங்கள் அதை பெய்டுன்னா என்ன பாருங்கள், மேபி த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து அமௌண்ட். ஓகேங்களா. இப்போது இதை பெய்டு 6 பே பண்ணியிருக்கார். இப்போ 4 பே பண்ணல. எப்படி இந்த 6ன்னு 4 ரூபா நான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் 6 ரூபா கட்டிட்டு இருக்காருன்னு இருக்கும். அப்போது இங்கே கால்டப் வேல்யூ வந்து ஃபுல்லாக ₹10 தான் கணக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 1000 ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, forfeited அப்படின்னு. இந்த 1000 ஷேர்ஸை என்ன பண்ணிட்டாங்க, forfeit பண்ணிட்டாங்க. forfeit பண்ணதில் எல்லாமே ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க பாருங்கள். 800 ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் அட் என்ன ரேட் பாருங்கள், அட் ₹, எவ்வளோ கம்மியான ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அட் ₹, என்ன பாருங்கள் 7 per share. அப்போ ஒரு ஷேரை ₹7க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இதை ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த 800 ஷேர்ஸ் மேலே எவ்வளோ லாஸ் வந்திருக்கும், 10 ரூபா ஷேர் ₹3 லாஸ் வந்திருக்கும். அதே forfeited லாஸ்ன்னு நீங்கள் காமிப்போம். இப்போ ப்ராப்ளமாக போடுறோம் பாருங்கள். forfeit பண்ண ஷேர்ஸ் எவ்வளோ பாருங்கள் 1000. இப்போ எல்லா இடத்துலையுமே இங்கே 1000 போட்டுருங்க. அப்போ ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ பாருங்கள் 800. எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள் 800. அப்போ 800 ஷேர்ஸு அவர் ரீஇஷ்யூ பண்ணுற எல்லா இடத்துலையுமே 800 போட்டுருங்க. ஓகேங்களா. அப்போது போன வாட்டி போடும்போது எவ்வளோ forfeit பண்ணாங்களோ எல்லாமே ரீஇஷ்யூடு இருந்தது. பட் இந்த வாட்டி போடுறது என்ன பாருங்கள், forfeit பண்ணது 1000 ஷேர்ஸு, ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ பாருங்கள், ரீஇஷ்யூ பண்ணுறது வந்து 800 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணுங்க. ஓகே, கிளியர் ஆச்சு. அப்போ வாட் இஸ் equity share capital value ₹10ங்களா. கேஸ் வேல்யூ வந்து 10. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ தான் போடணும். இல்லைன்னா இங்கே கால்டப் வேல்யூ என்ன இருக்கோ இதை டோட்டல் பண்ணி இந்த கால்டப் வேல்யூ என்ன இருக்கோ அது போடணும்.
பட் இங்கே கால்ட் அப் ஃபுல்லி கால்ட் அப்னா அப்போ எங்கே ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த இடத்துல எப்போவுமே என்ன பண்ண பாருங்க ஃபேஸ் வேல்யூ போணுச்சு. ஸோ இங்கே 1000 ஷேர்ஸ்க்கும் 10 each அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படியே உள்டாவாக இருக்கும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 800க்கு 10 each. ஓகேங்களா? இதில் எது மேலே கேபிட்டல் பாருங்கள் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் காலாக ஃபர்ஸ்ட் காலான்னு சொல்ல ஈக்விட்டி ஷேர் கால்ஸ்ன்றாங்க. அப்போ கால்ஸ் மணி மட்டும் வரலன்றாங்க. அது ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால். அப்போ ஷேர் கால்ஸ் அக்கௌண்ட் போடுவீங்க. எவ்வளோ கட்டலாம் பாருங்கள் 4 rupees கட்டலையாங்க. 1000 into 4 என்ன பாருங்கள் 4000 rupees கட்டல. ஆக்சுவலி எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 10,000 வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 4000 வரலங்க. அப்போ 1000 into 6 என்ன பாருங்கள் பேலன்ஸ் பீரியட் என்ன வருது பாருங்கள் 6000 என்ன ஆகிடுச்சு பாருங்கள். அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க 10 rupeesல 4 rupees வரல. அப்போ 6 rupees அந்த கன்சர்ன் ஷேரோட பே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 6 rupees இஸ் என்ன பாருங்க கெயின் ஃபார் த கம்பெனி. இந்த 6 ரூபா ரீஃபண்ட் ஆகாது. அந்த கன்சர்ன் ஷேரோட கட்டல இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை அவருக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை ரீஇஷ்யூ பண்ணாங்க. அந்த 1000ல் 800 தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னும் கம்பெனி கையில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குங்கன்னா 200 ஷேர்ஸ் கம்பெனி கையில் அப்படியே இருக்குது. அப்போ 200 ஷேர்ஸ் கம்பெனி கையில் இருக்குங்க. அப்போ என்ன ரேட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க பாருங்கள். என்ன ரேட்டுங்கன்னா ருபீஸ் என்ன பாருங்கள் 800 shares reissued at ₹7 per share. அப்போ இங்கே 10 இருக்கு இல்லைங்களா. அப்போ 10 in the share 7 அப்படின்னு போடுறீங்க. அப்போ எவ்வளோ லாஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க 3 rupeesக்கு லாஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 800 shares 7 rupees. அப்போ ரீஇஷ்யூடுன்னா அது பேங்க் நேராக போணுச்சுன்னா அப்போ 800 reissued at ₹7 per share. 8 5 40 8 6 40 8 5000 என்ன பாருங்கள் 5600 ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 800 into 10 என்ன பாருங்கள் 8000 rupees. இப்போ 8000 rupees என்ன சொல்கிறாங்க பாருங்கள் 2 equity share capital போடுறாங்க. அப்போ forfeited charge என்ன பாருங்கள் 8 3s are 2400. இப்போ இந்த forfeiture இந்த பேலன்ஸ் வேறு காமிக்கலாம். இந்த என்ன பண்ணலாம் பாருங்கள் 10 rupees pays value அது 7 rupees ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க 3 rupees லாஸ். அதே மாதிரி இங்கே 10 rupees pays value ஃபைனல் காலில் அதாவது கால்ஸ் அமௌண்ட் 4 rupees கட்டல. இப்போ பேலன்ஸ் வேறு 6 அது 6 போட்டு 1000 into 6 போடலாம். இல்லை 10,000 minus 4,000 6,000 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ forfeited sharesஓட கெயின் பர் ஷேர் எவ்வளோ பாருங்கள் 6. ஓகேங்களா? நான் என்னோட கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட்டு கால்குலேஷனாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். என்ன இது பார்ஷியல் இஷ்யூடு. அப்போது forfeited கெயின் 6 rupees. ஓகேங்களா? என்ன 10 ரூபா ஷேரில் 6 ரூபா கட்டிட்டாங்க. அந்த ஷேரோட கட்டின அந்த 6 ரூபா அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணல கம்பெனியை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ 6 ரூபா கெயின். அப்போது இந்த கம்பெனி ரீஇஷ்யூ பண்ணுறாங்க இல்லைங்களா. ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ லாஸில் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க 3 rupees. அப்போ எவ்வளோ பாருங்கள் ₹6 is the gain, ₹3 is the loss. அப்போ எவ்வளோ ஷேர் பாருங்கள் 6ல் 3 போச்சுன்னா ₹3 பார்த்தீங்களா. இப்போ 3 இது எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறாங்களோ அதான் எடுத்துக்கணும். இங்கே forfeit பண்ணதை எடுத்துக்கூடாது. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லுங்கள். எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள் 800 shares ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 800 shares into 3 வந்து 2400. ஓகேங்களா? எவ்வளோ வருது பாருங்கள் 2400 வருது. தயவு செஞ்சு போன ப்ராப்ளம் போட்ட மாதிரி நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ண முடியாது. போன ப்ராப்ளம் என்ன forfeit பண்ண ஷேர்ஸு அதை ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸை மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இங்கே போட்டோம். போன வாட்டி அப்படியும் போடலான்னு சொன்னேன். என்ன ரீசன்னா forfeit பண்ண ஷேர்ஸும் ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸும் ரெண்டுமே இன்னும் வந்தது பாருங்கள் ரெண்டுமே சமமாக இருக்குது. பட் இந்த வாட்டி என்ன பாருங்கள் forfeit பண்ணது 1000 ரீஇஷ்யூ பண்ணது 800 200 shares இன்னும் கம்பெனி கையிலே இருக்குது. அது எப்போ தேவைப்படுதோ அப்போ விற்று அதை பணமாக மாற்றிக்குவாங்க. இப்போதைக்கு இந்த 800 shares ரீஇஷ்யூ பண்ணதால அந்த 800 sharesக்கான நெட் கெயின் தான் பார்க்கணும். அப்போ நெட் கெயின்னா என்ன பாருங்கள் இது 6 ரூபா அந்த ஷேரை forfeit பண்ணதால் அந்த லாபம், அந்த ஷேரை ரீஇஷ்யூ பண்ணதால் அந்த நஷ்டம் 3 ரூபா. அப்போ 6 ரூபா மைனஸ் 3 ரூபா. அதை மைனஸ் பண்ணால் வர டிஃப்ரென்ஸ் 3 into 800 shares. சரிங்களா? அது உங்களுக்கு புக்கில் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதையே போட்டுக்கலாம். இல்லை இது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த எக்ஸசைஸ் நம்பர் 11. ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ராப்ளம் போனால் உங்களுக்கு forfeiture ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் யாருமே பயப்படக்கூடாது. forfeiture ஆஃப் ஷேர்ஸ் இனிமேல் யார் கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் சார் ஈஸியாக சால்வ் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த கடைசி அந்த 1468 பேங்க் தான் 2357 2 equity share capital. இந்த forfeiture மட்டும் இந்த ரெண்டு வார்த்தை equity share capital debit equity share capital credit forfeited shares credit forfeited shares debit எந்த ஸ்டேஜ் மேலே பணம் வரலையோ
அலாட்மெண்ட் வரலையா, ஃபர்ஸ்ட் கால் வரலையா, ஃபைனல் கால் வரலையா, அதை மட்டும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷினில் என்ன கொடுத்துருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் மாறும். பட் இந்த இடத்துல டீஃபால்ட்டாக பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, என்ன ரேட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன் அது பேங்க்குன்னு போட்டுருவீங்க. மற்றபடி கடைசி என்ட்ரி சிம்பிளாக forfeited shares அப்படின்னு போட்டு டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு காமிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே forfeited of shares அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு என் பசங்க யாருமே பயப்படக்கூடாது. தைரியமாக அந்த கொஷின்ஸை எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். டேக்